வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி, புதிய ரெசிபி லெமன் மட்டன் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது எப்படி தயார் பண்ணேன்னா, மட்டன் சாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையான மட்டன் சாப்ஸ் நல்லா கழுவி தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க மட்டன் சாப்ஸை. எல்லா பொருட்களும் எவ்வளோ பொடியாக நறுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வற்றல் மிளகாய், எலுமிச்சம்பழ சாறு, இஞ்சி பூண்டு விழுது, லெமன் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுற தயிர் தேவைப்படும். அடுத்து மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, உப்பு, சீரகத்தூள், கரம் மசாலா தூள், கறி பவுடர், மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில்டாக நான் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எதுனா மிஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய பிளாக் விசிட் பண்ணுங்கள். பிளாகில் டீட்டெயில்டாக ரிட்டன் ரெசிபி இருக்குது. மட்டனை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் மல்லித்தூள், சீரகத்தூள், கறி பவுடர், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். தயிரும் சேர்த்துக்க போகிறேன். மட்டனை வந்து நம்ம நல்லா ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சோம்னா அது நல்லா அந்த மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்கும் மட்டன் வெந்தால். ஸோ இப்போ அத்தனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுடுங்க. நீங்கள் காய்கறியெல்லாம் கட் பண்ணிடலாம். பொடியை எது நறுக்கணுமோ நறுக்கிக்கலாம். நான் இந்த வீடியோக்காக முன்கூட்டியே அதெல்லாம் பண்ணிட்டேன். பட் நீங்கள் மட்டனை ஊற வச்சுட்டு நீங்கள் காய்கறியெல்லாம் கட் பண்ணலாம். இப்போ இந்த மட்டன் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிட்டேன். நான் தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூளெல்லாம் யூஸ் பண்ணல. இப்போது மட்டன் நல்லா ஊறிருக்கு. மிதமான தீயில் குக்கர் வச்சுருக்கேன். ஊறின மட்டனை குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிதமான தீயில் வச்சு மட்டனை 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பரட்டி எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த மட்டனை குக்கரில் ஒட்டிடுச்சுன்னு நீங்கள் அதை ஸ்க்ரேப் பண்ண போனீங்கன்னா நல்லா இருக்காது. அந்த மசாலாவை சுத்தமாக வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்லோவாக திருப்புங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டனை வேக விட்டுட்டு நிதானமாக நீங்கள் திருப்பினீங்கன்னா திருப்ப வரும். ஸோ இப்போ மட்டனை வந்து நிதானமாக 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் திருப்பி வறுத்துட்டேன். மசாலாலாம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. மட்டன் வேக வைக்கிறதுக்கு நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ மட்டன் நல்லா வறுத்துருக்கேன். கரைச்சி வச்சுருக்க மசாலா தண்ணியை சேர்த்துருக்கேன். இன்னொரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஹை ஃப்ளேமில் 4 விசில் குக்கரை விட போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் போர்வெல் தண்ணி யூஸ் பண்ணுறோம். போர்வெல் தண்ணி, உப்பு தண்ணி எங்கள் வீட்டில். ஸோ வந்து மட்டனெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். காய்கறி, பருப்பு எல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் எங்கள் வீட்டில். ஸோ நான் சொல்கிற டைமிங் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் உங்கள் வீட்டில் ப்ரெஷர் குக்கரில் சீக்கிரமாக வேகுதுன்னா 2 விசில் 3 விசிலில் எடுத்துடலாம் நீங்கள் மட்டன். எங்கள் வீட்டில் 4 விசில் ஆச்சு. அடுப்புலேருந்து குக்கரை இறக்கி விசில் அடங்குந்தோம், அந்த ப்ரெஷரெல்லாம் அடங்குந்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கறி வந்து பூ மாதிரி வந்திருக்கு. இப்போ மிதமான தீயில் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்கு விட போகிறேன். அப்பப்போ கலரி விட போகிறேன் மட்டனை. இப்போ இந்த தண்ணி வத்துறதுக்கு விடுறப்போ மட்டன் வந்து இன்னும் நல்லா வெந்துடும். இப்போ இந்த மட்டனை வந்து தண்ணி வத்துறதுக்காக வச்சுருக்கேன். மட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் வெந்துடும், நல்லா பூ மாதிரி வெந்துடும். ஸோ இப்போ இது வந்து தண்ணியெல்லாம் வற்றி சரியாக வந்திருக்கு. மட்டனை எடுத்து இறக்கி ஒரு பக்கம் வச்சிட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி மட்டன் வறுத்ததும் கடாயை காய வச்சுக்கலாம். ஒரு பக்கம் மிதமான தீயில் கடாயை காய வைங்க. கடாய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து எண்ணெய், நெய் சேர்க்கணும். இப்போது எண்ணெய், நெய் வந்து மிதமான தீயில் காய வைங்க. ஹை ஃப்ளேமில் காய வைக்காதீங்க. இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். நான் இப்போ எண்ணெய், நெய் நல்லா காஞ்சதும் வற்றல் மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நான் வந்து 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுக்க போகிறேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட் பொன்னிறம் வரணும். அது மாறினதும் நம்ம வந்து மீதி இருக்க ஐட்டம்ஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் மீத்து வச்சேன் மேலே மட்டன் மேலே டெக்கரேஷன் பண்ணலான்னு.
பட் அது நான் சேர்க்கறதுக்கு மறந்து போய் இந்த மசாலாலே சேர்த்துட்டேன். மீதி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது நல்லா வதக்க விட்டுட்டேன். ஒரு சமையல் பண்ணுறப்போ ஒரு மறதி, ஸோ அதில் அந்த மாதிரி ஆச்சு. இப்போ வந்து நல்லா எல்லா மசாலாவும் வதங்கியிருக்கு. இதில் வந்து நான் வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கினேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில் ரெசிபி என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். The same recipe is also translated and posted in YouTube English channel link கூட description box below this video இருக்கும். For regular updates in Instagram, Facebook and Twitter நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் below this video இருக்கும். மட்டனை மசாலாவில் சேர்த்ததும் 2 நிமிஷத்துக்கு வறுத்து 1/4 சிறிய ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து மட்டனை இன்னொரு நிமிஷம் வறுத்தேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். நிறைய போடாதீங்க, அந்த லெமன் ஃப்ளேவர் நம்மளுக்கு வேணும். ஸோ நிறைய நீங்கள் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா அது வந்து பெப்பர் மட்டன் ஆகிடும். இப்போது 1/2 முடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சிருக்கேன். இப்போத்துலேருந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு மிதமான தீயை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பெரட்டி எடுக்கணும். அந்த எலுமிச்சம்பழத்துக்கு தோல் கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ இதில் லெமன் ஃப்ளேவர் 2 சொட்டு அளவுக்கு லெமன் ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அது சேர்க்கலாம், இல்லைன்னா லெமன் ஆயில் கிடைக்கிறது உங்களுக்கு, அது கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இது வந்து பெரட்டி எடுத்துருக்கேன் மட்டனை. ரொம்ப சூப்பராக லெமன் மட்டன் ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பெரட்டி எடுத்ததும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லித்தழை புதினா தழை சேர்த்துருக்கேன். இன்னொரு முறை பெரட்டி இதை வந்து சுட சுட பரிமாறியிருக்கேன். பிரியாணி கீ ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.